ஒரு சிம்பிள் மேக்ஸ் ப்ராப்ளம்னால என்டையர் மொபைல் ஆப்பை கிராஷ் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? இன்னைக்கு அதான் நடந்துச்சு. ட்வின்டோட மொபைல் ஆப் ரேண்டமாக கிராஷ் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, ப்ராப்ளம் என்னடான்னு செக் பண்ணலான்னு ஏபிஐ இஷ்யூவாக இருக்குமா, மெமரி ப்ராப்ளமாக இருக்குமான்னு லாக்ஸை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு சஸ்பெக்ட் சிம்பிளான ஒரு மேக்ஸ் கால்குலேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் அந்த ரிங் கால்குலேஷனில் 0 டாஸ்க் இருக்கப்ப 0/0 அப்படின்னு வந்து எண்ணியனில் முடிஞ்சு மொத்த ஆப்பே கிராஷ் பண்ண முடிஞ்சிச்சுங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்மால் ஜர்னி ஆஃப் பில்டிங் சம்திங் எபிசோட் 16. இன்னைக்கு மார்னிங் எழுந்ததுலேருந்து நியூ யூஐ வச்சு ஆப்பை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அகைன் அண்ட் அகைன் கிராஷ் ஆகிட்டே இருந்துச்சு. பில்டு சக்ஸஸ் ஆகுது, பட் அதே பில்டை இன்ஸ்டால் பண்ணுறப்ப கிராஷ் ஆகுது. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. கிராஷிங்கு இது வருதுன்னு சொல்லிட்டு எல்லா பாசிபிள் எட்ஜ் கேசஸும் ட்ரேஸ் பண்ணி எல்லா டெஸ்ட் கேசஸும் ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அப்போ தான் சட்டனாக மாட்டுச்சு. கரெக்டாக 0/0 எரர், நாட் எ நம்பர். ஒவ்வொரு தடவை கிராஷ் ஆகிறப்பையும் பில்ட் பண்ணி வெப் ஆப்ஷன் செக் பண்ணி அதுக்கப்புறமும் மொபைல் ஆப்பை கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணால் அகைன் கிராஷ். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பிரெயினுக்கு கொஞ்சம் டீபக் பிரேக் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் கோகோனட் குடித்தேன். அப்புறமா அதோட பல்ப்பை சாப்பிட்டு பாட்டு கேட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் மைண்ட் ரீசெட் ஆச்சு. அப்புறம் திரும்ப வந்து அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபைனலி அந்த பில்டை ஓரளவுக்கு ரன் பண்ணி மொபைலில் ஒர்க் ஆக வச்சுட்டேன். கிளாஸ் எல்லா ஆங்கிள்லேருந்து செக் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் பார்த்து 0 ஸ்டேட்டு, லோடிங் ஸ்டேட்டு எல்லாத்தையுமே பக்காவாக டெஸ்ட் பண்ணி ஈவினிங்குள்ளே எப்படியோ ரன் பண்ண வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக் பிரேக் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி புது ஃபீச்சர்ஸ் எதுவும் பில்ட் பண்ணலனாலும் ஆல்ரெடி பில்ட் பண்ண ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலையபிள் ஆக்கியிருக்கேன். பிரேக் ஆகிற இடத்த எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லியும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கேன். See you in the next video. Bye guys.